ஞானகுரு உபதேச வாயிலாக உணர்த்தியது போன்று நாமும் அந்த அகஸ்தியராக வளர்ச்சி பெற்று இதுபோன்று ஆயிரக்கணக்கான அகஸ்தியர்களை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று அவர் காட்டிய வழிப்படி நாம் இதை பயிற்சியாக எடுத்தாலும் இது எவ்வாறு சாத்தியமாகும், எவ்வாறு அந்த நிலையை பெற முடியும் என்றால் நம் கண்களின் நினைவு கொண்டுதான் அந்த ஆற்றலை பெற முடியும் என்பதை வியாசகர் உணர்த்தியது போன்று நாரதனை நாம் நண்பனாக்கிக் கொள்ள வேண்டும், நாரதனுடன் நாம் நட்பு கொள்ள வேண்டும். தீமைகளை அகற்றும் அந்த அரும்பெரும் சந்தர்ப்பமாக அந்த ஆற்றலை பெறுவதற்கே இந்த கண்கள் தான் துருவ நட்சத்திரம் வெளிப்படுத்தும் அந்த ஆற்றல் மிக்க சக்திகளை சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்டு அலைகளாக வருவதை அதோ வருகின்றான் ரிஷியின் மகன், அவன் நாராயணனின் அபிமான புத்திரன். அந்த நாரதனிடம் கேட்டால் அனைத்தையும் நமக்கு உணர்த்துவான் என்று இந்த கண்கள் தான் அந்த நாரதனுடன் நம்மை தொடர்பு கொள்ளும்படி செய்கின்றது. ஆகவே நாம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த நாரதனுடன் நட்பு கொண்ட நிலையாக, துருவ நட்சத்திரத்தோடு இணைய நிலையாக, ரிஷியின் மகன் என்று அதை சித்தரித்து காட்டியது போன்று நாம் அந்த ஆற்றலை எண்ணி ஏங்கி நாம் வளர்த்துக் கொள்ள முடியும். இருந்தாலும் நம் மனதிற்குள் இன்னும் அழுத்தமாக ஆழமாக அது எவ்வாறு இப்பொழுதே அந்த சக்தியை பெற முடியும், இந்த மனித சரீரத்திலே நாம் அந்த நிலை பெற முடியுமா, இந்த குறுகிய வாழ்க்கையிலே இதை பெற முடியுமா என்றால் இதற்கு ஞானகுரு அவர்கள் பல்வேறு விளக்கங்களை உபதேச வாயிலாக கொடுத்துள்ளார்கள். அதனுடைய சுருக்கமாக பார்த்தோம் என்றால் நம் எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான். நண்பர்களுக்குள் பகைமையாகி எனக்கு தொல்லை செய்கின்றான், இடைஞ்சல் செய்கின்றான், துரோகம் செய்தான் பாவி என்று இங்கே நாம் ஆத்திரமாகவோ ஆக்ரோஷமாகவோ இவ்வாறு செய்துவிட்டான் என்று எண்ணினால் நாம் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வலைகள் யாரை எண்ணி இவ்வாறு வெளிப்படுத்துகின்றமோ அவருடைய ஈர்ப்பிற்குள் சென்று அவருடைய சுவாசத்திலேயே ஊடுருவி இந்த உணர்வலைகள் உயிரிலே படும் பொழுது அவர் ஏற்கனவே சுவாசித்துக் கொண்டிருக்கும் நிலையில் இது குறுக்காட்டி இது ஊடுருவி இயக்குகின்றது. இதைத்தான் புரை ஓடுகிறது அல்லது புரை ஓடுகிறது என்று சொல்வார்கள். அந்த நேரத்தில் அவர் எந்த காரியம் செய்து கொண்டிருந்தாலும் கண்ணால் உற்று பார்த்து பிரிதொன்றை கவனமாக செயல்படுத்த வேண்டும் என்று செயல்படுத்திக் கொண்டிருந்தாலும் துரோகம் செய்தான் பாவி அவனெல்லாம் உருப்படுவானா என்று வெளிப்படுத்தக்கூடிய இந்த உணர்வலைகள் இது வலுகொண்டதாக ஊடுருவும் பொழுது முன்னாடி எதை உற்று பார்த்து கிரகித்து அந்த உடல் உறுப்புகளும் சரி கைகால் அவயங்களும் செயல்படுகின்றதோ அந்த நொடிக்கும் குறைவான நேரத்தில் இது மாற்றப்படும் பொழுது வாகனம் ஓட்டிக் கொண்டிருந்தால் கவனம் சிதறி விபத்தாகின்றது. ரோட்டிலே நடந்து சென்று கொண்டிருந்தால் மேடோ பள்ளமோ தெரியாதபடி கீழே விழும்படி செய்கின்றது. உணவு உட்கொண்டிருந்தால் அந்த உணவு சரியான முறையில் ஆகார பாதையில் செல்லாதபடி சுவாசிக்கக்கூடிய காற்றின் பாதையில் செல்லும் பொழுது மூச்சு திணறலாகி கடினமான நிலைகள் ஏற்படுகின்றது. ஆக இந்த புறையேறுதல் என்ற உணர்வின் இயக்கம் எப்படி மனிதனுக்கு மனிதன் தொடர்பு கொண்ட நிலை ஒருவரிடமிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வுகள் மற்றவர்களுக்குள் ஊடுருவி அது எப்படி இயக்க சக்தியாக மாறி அந்த உடலையே எப்படி இயக்குகின்றதோ இதே போன்றுதான் ஞானிகள் மகரிஷிகளுடைய உணர்வுகளை இந்த நாரதனை நண்பனாக்கும் உணர்வு கொண்டு எந்த கண்ணின் நினைவு கொண்டு எனக்கு துரோகம் செய்தான் பாவி உருப்படுவானா என்று எண்ணும் பொழுது இந்த உணர்வலைகள் அங்கே பாய்கின்றதோ இதே கண்ணின் நினைவு கொண்டு இங்கே கண்ணின் நினைவு கொண்டு என்று சொல்லப்படும் பொழுது கண்களிலே அந்த ஆற்றலை நாம்
அதிகரித்துக் கொண்டால் எனக்கு துரோகம் செய்தான் என்று எண்ணுவது நம்மை அறியாமலேதான் அவ்வாறு செய்கின்றோம். ஆனால் இங்கே ஆறாவது அறிவின் துணை கொண்டு குருநாதர் காட்டிய வழியில் தெளிந்து தெரிந்து நாம் இதை செயல்படுத்துவது. அதை தெளிந்து தெரிந்து நாம் நம் கருமணிகளில் குருநாதர் நமக்குள் பதிவு செய்த இந்த எண்ணத்தின் நினைவு கொண்டு, என்றால் இந்த நினைவு என்பது முக்கியம். இந்த நினைவுபடுத்தும் பொழுதுதான் அதற்குண்டான உணர்ச்சிகள் கிளர்ந்து எழுகின்றது. எப்படி நாம் சாதாரணமாக இருக்கும் பொழுது நமக்கு துரோகம் செய்த நண்பனை யாராவது ஞாபகப்படுத்தினால் அந்த நினைவு வந்த பின் இந்த உணர்ச்சிகள் உந்தப்பட்டு நம் உடல் இருக்கக்கூடிய சகலவுமே இந்த வேக அலை கொண்டு அவனுக்கு இடைஞ்சல் செய்ய வேண்டும் என்று எப்படி அந்த இயக்க சக்தி மாறுகின்றதோ, இந்த நினைவுதான் இந்த உணர்ச்சிகளை கிளறும்படி செய்கின்றது. அது குருநாதர் நமக்குள் பதிவு செய்த அந்த ஞானத்தின் அருஞானிகளுடைய உணர்வுகளை நாம் நினைவுக்கு கொண்டு வந்து அங்கே புறையேறுவது இயக்க சக்தியாக வருவது போன்று குரு அருளால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நாங்கள் பெற வேண்டும், எங்கள் கண் கருமணிகளிலே பெற வேண்டும் என்று இந்த நினைவை நாம் கொண்டு வந்தோம் என்றால், எப்படி சாதாரணமாக மனிதனுடைய சுவாச நிலையில் ஒரு மனிதனுடைய உணர்வுகள் குறுக்காட்டி அவனுடைய இயக்க சக்தியை மாற்றுகின்றது, இதை போன்று நாம் எடுக்கக்கூடிய அந்த உயர்ந்த சக்தி நம் உடல் உறுப்புகளை எல்லா உறுப்புகளிலும் பாயும்படி செய்து, எல்லா அணுக்களிலும் பாயும்படி செய்தது. அகஸ்தியன் மிக மிக சக்தி வாய்ந்த ஆற்றல்களை அவன் வளர்த்திருந்தாலும் பெற்றிருந்தாலும், இந்த துருவ நட்சத்திரமாக அவன் அதை காட்டிலும் பன்மடங்காக வளர்ந்திருந்தாலும், இதே போன்று நாமும் குருநாதர் காட்டிய வழியில் நினைவுக்கு கொண்டு வந்தால் அந்த ஆற்றலை நாம் இந்த தலைக்காவிலே எப்படி விண்ணுலக ஆற்றல் அங்கே ஏகமாக பரவுகின்றதோ அந்த இடமே செழிப்பாக இருக்கின்றது. நாம் வாழும் பகுதிகளிலே அத்தகைய நீர் சக்தி இல்லை, வறட்சியாக இருக்கின்றது, வெப்பமாக இருக்கின்றது. வெப்பம்தான் இங்கே பரவி இருக்கின்றது. ஆனால் அவன் அமர்ந்த இடத்திலே எப்படி அது நீர் சக்திகளாக குவிந்து அருள் மழையாக பொழுதுக்கும் அது பெய்கின்றது. இதை போன்று நாமும் மனித உடல் உறுப்புகளை உருவாக்கிய இந்த சரீரத்தில் இந்த பூமிக்குள் விளைந்த உணர்வின் சக்தியே சுவாசமாக்கி அதையே உடல் இருக்கக்கூடிய அணுக்கள் சுவாசித்து அதன் வழி இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த சரீரம் இந்த இயந்திரத்திலேயே அந்த தலைக்காவிலே அந்த அலைகள் பாய்வது கொண்டு இந்த உடலிலே நம் மனித உடலிலே இந்த கண் புலனறிவு கொண்டு அந்த அகஸ்தியர் எண்ணி குருநாதர் காட்டிவிட துருவ நட்சத்திரத்தை எண்ணி கண் கருமணிகளிலே அந்த ஆற்றலை நாம் பதிவு செய்து அந்த சக்தி பெற வேண்டும் என்று எண்ணி இயங்கினால் அந்த அகஸ்தியனுடைய மரபு அணுக்கள் ஆற்றல் மிக்க அவனுக்குள் விளைய வேண்ட வித்துகள் இதே கண் கருமணியில் உள்ள காந்த சக்தியால் ஈர்க்கப்பட்டு நாம் இன்று மனிதனாக இருக்கும் நம்மையே அந்த ஞானியாக மகரிஷியாக உருப்பெற செய்யக்கூடிய சக்தியாக இது அமையும். என்னால் அகஸ்தியன் இவ்வாறு தான் விண்ணுலக ஆற்றலை பெற்று ரிஷித்தன்மை பெற்றான். அதை போன்று நாமும் பெற முடியும். அது குருநாதர் பதிவு செய்வதை மீண்டும் மீண்டும் நம் கண் கருமணிகளில் நினைவு கொண்டு வந்து அந்த சக்தி பெற வேண்டும் என்று நமக்கு இடைஞ்சல் செய்தவனை எவ்வளவு வேகமாக அந்த நினைவுகள் வந்து அந்த சக்திகள் காற்றிலிருந்து குவிந்து அது இயக்க சக்தியாக மாறுகின்றது. இதையே குருநாதர் சொன்ன முறைப்படி நாரதனை நண்பனாக்கும் நிலையாக, நாரதனை நண்பனாக்கும் என்றால் அந்த துருவ நட்சத்திரத்தை நண்பனாக்கும் நிலைகளைத்தான் அவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள். ஆக அதை நம் கண் கருமணிகளில் திரும்ப 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 எண்ணி ஏங்கி அந்த சக்தி பெற வேண்டும் என்று நம் நினைவுகளை இந்த கண்ணிற்கு கொண்டு வந்து உயிரான ஈசனிடம் வேண்டி அந்த சக்தி பெற வேண்டும், அந்த நிலை பெற வேண்டும். அந்த அகஸ்தியனை போன்ற அறிஞானியாக மெய்ஞானியாக மகரிஷியாக வாழ வேண்டும், வளர வேண்டும். என்னால் முடியும், எனக்கு அந்த சக்தி வேண்டும், அந்த ஆற்றல் பெற வேண்டும். என்னை பார்ப்போர் அனைவரும் அந்த சக்தி பெற வேண்டும். அனைவரும் அகஸ்தியர்களாக உலகை காத்திலும் அந்த அகஸ்தியனை போன்ற இந்த பூமியை சமப்படுத்திய இந்த மெய்ஞானியாக உருப்பெற வேண்டும் என்று இதே கண்ணின் நினைவுகளை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்தார். அகஸ்தியன் அவன் வாழ்ந்த காலத்திலிருந்து தனக்குள் வளைய வைத்த அந்த அத்தனை சக்திகளும் நமக்கு முன் குவிந்து
நம் உடலுக்குள் அது ஊடுருவி நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்குள் இது பரவி பாய்ந்து நாம் இந்த அகஸ்தியராக உருவாக முடியும். அதே போன்று திட்டியவனை எண்ணி அவனை வேகமான உணர்வுகள் கொண்டு வெளிப்படுத்தும் பொழுது அவனை இந்த உணர்வுகள் இயக்க சக்தியாக மாற்றி அவனுக்கு எப்படி இடைஞ்சல் செய்கின்றது. இதை போன்று நாம் குருநாதர் காட்டியவழியில் அந்த அகஸ்தியமா மகர்ஷி அவன் துருவ நட்சத்திரமான உணர்வுகளை நாம் நமக்குள் செலுத்தி அப்படி வளர்த்து கொண்ட உணர்வை இதே வேக உணர்வு கொண்டு நம்மை பார்ப்போர் அனைவருமே அந்த சக்தி பெற வேண்டும் என்று நாம் பாய்ச்சினால் இந்த உணர்வுகள் அவர்களுக்குள் ஊடுருவி அவருடைய சுவாசத்திலும் ஊடுருவி அவர்களையும் நாம் அகஸ்தியர்களாக உருவாக்க முடியும். ஆக அப்படி சாத்தியமாக கூடிய செயலைத்தான் நமது குரு நமக்குள் வாக்காக வாழ்த்தாக நாம் பெற வேண்டிய நிலையாக நமக்கு கொடுத்து சென்றுள்ளார்களே தவிர ஏதோ சும்மா ஒரு சொல்லுக்காக அல்லது நீங்கள் உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று நமக்குள் அந்த உயர்ந்த உணர்வை தூண்டுவதற்காக மட்டுமல்ல, அந்த நிலையை நாம் பெற முடியும், நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு என்று அந்த அடிப்படையிலே தான் அவர் சொல்லுகின்றார். ஆகவே ஒரு நிமிடம் ஞான குருவை எண்ணி இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது கண் கருமணிகளிலும் அந்த சக்தி படர வேண்டும் என்று அந்த அகஸ்தியராக உருப்பெறும் சக்தியாக அகஸ்தியர்களை உருவாக்கக்கூடிய சக்தியாக அந்த சக்தி பெற வேண்டும் என்று ஒரு நிமிடம் எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று எல்லோருடைய கண் கருமணிகள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று நாம் ஏங்கி தியானிப்போம். உயிரான ஈசனிலும்